ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன வீடியோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் எங்கள் மாமா சீக்கிரம் வந்துட்டாங்க. சீக்கிரம்னா ஒரு 8 மணிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் போய் நாங்கள் இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா ஸ்கூல் 4ஆம் தேதி திறக்க போகிறாங்களா, அதனால் வாங்கிட்டு வந்துட்டோம். 2 பேர்த்துக்கும் டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னம்மா கும்பகோணத்தில் லட்சுமி அந்த கடை பேர் லட்சுமி பாத்திர கடை. நாகேஸ்வரம் கோயில்கிட்ட உள்ளே இருக்குது. அண்ணா கொஞ்சம் குறைச்சி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லாயிருக்கும், பாத்திரம்லாம் நல்லாயிருக்கு. சில இதெல்லாம் வெடிச்சிரும். இது நல்லா வெடிக்காமல் நல்லாயிருக்கு பாருங்கள். நான் ஏற்கனவே அங்கே எடுத்திருக்கேன், அதனால தான் அங்கே போய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள். ஏன்னா போன வருஷம் அங்கே தான் வாங்கினேன் நான். நல்லாயிருக்கு, இன்னமும் நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் இதாகவும் பிடிக்கல பிள்ளைங்களுக்கு, அதனால் இப்போ புதுசு வாங்குவோம் அப்படின்ட்டு புதுசு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் 2 தட்டு வாங்கியிருக்கேன் பாருங்கள். பாப்பாவுக்கும் தம்பிக்கும் வாங்கியிருக்கேன். 2 வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன் 2 பேருக்குமே. அடுத்தது பாப்பாவுக்கு இது புதன்கிழமை மட்டும் போட்டுட்டு போகிறதுக்கு யூனிஃபார்ம் வாங்கியிருக்கேன். ப்ளூ கலரு, சைடில் ஒயிட்டு தைக்கிறதுக்கு வாங்கியிருக்கேன். டெய்லியும் போட்டு போகிற யூனிஃபார்ம் இருக்குது பாப்பாட்ட. எடுக்கலான்னு பார்த்தா கடையில் யூனிஃபார்ம் தீர்ந்துருச்சு பெரியசாமி மூப்பனாரில். அதனால் நாங்கள் பாப்பாவுக்கு புதன்கிழமை போட்டு போடுறது மட்டும் எடுத்திருக்கோம். போட்டு ஸ்கூலில் கொடுத்துருவாங்க. இது தம்பிக்கு இந்த வருஷம் பேண்ட்டு. ஏன்னா போன வருஷம்தான் தைச்சோம், எடுத்து யூனிஃபார்ம் தைச்சோம். அதனால் சட்டை இருக்குது, பேண்ட்டு மட்டும் எடுத்திருக்கோம். 2 பேண்ட்டு எடுத்திருக்கோம். துணியாக தான் எடுத்திருக்கோம், இன்னும் தைக்கணும். பெரியசாமி மூப்பனாரில் தான் எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள். அப்புறம் இதெல்லாம் சில்லறை ஐட்டங்க, பிள்ளைங்களுக்கு பாக்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் கிளிப்பு, ரிப்பனு இது மாதிரி வாங்கி வச்சுங்க. என் பையன் அழுதுகிட்டே போவான் பாருங்கள். அடுத்தது சாதம் வடிக்கிற பானை எங்கள் வீட்டில் விலை பெருசாக இருக்குது. நான் சின்னதாக தான் வடிப்பேன்னா அது ஓட்டை எப்படி ஓட்டை விழுந்துச்சுன்னே தெரியல. இந்த இடம்லாம் ஓட்டையாகிடுச்சு. அது சில்வர் பாத்திரத்தில் தான் நான் வடிச்சுக்கிட்டு இருந்தேன். வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ எங்கள் மாமா அலுமினியம் பாத்திரம் இதில் எடுத்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு மாமா சொன்னாங்க. அதனால் அலுமினியம் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் 1 டம்ளர் தான் போடுவேன். இதுவே இப்போ ஜாஸ்தியாக தான், பெருசாக தான் இருக்குது பானை எனக்கு. சரி, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இதுதான் பாருங்கள். இதுதான் எங்களோட இன்றைக்கி வீடியோ. இது நான் சீட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஹிப்ட்டு இது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அங்கே தான் அண்ணன் கடையில் தான் நாங்கள் மாதம் ஒவ்வொருத்தவங்க சீட்டு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஹிப்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள். இது இதுதான் இது கொடுத்த சம்பளம், சின்ன சம்பளம். எனக்கு கொஞ்சம் பெருசாக பார்த்தேன், பிடிக்கல. சரி, இதே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்லா அழுத்தமாக நல்லாயிருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.